வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக இந்த எலிமினேஷன் சாம்பியன் பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த பேப்பர் ரெசல்மேனியா தான். அந்த ரெசல்மேனியா ஹைப் ஏற்றுற மாதிரி இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் யார் எதிர்பார்க்காத ஜான்சன் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஜான்சனை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இறங்கிப்பாரு. கண்டிப்பாக ஓல்டு ரெஸ்லிங் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் ஜான்சனை எந்த ஒரு சூப்பர் ஸ்டாருமே காப்பாற்ற தான் வருவார். அண்ட் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பண்ணுறவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடூரத்தனமாக இறங்கியிருக்காருன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு என்ன நடந்துச்சுன்னா ராக் பார்த்தீங்கன்னா கோடி கிட்ட உன்னோட உன்னோட ஐடென்டிட்டியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது அண்ட் கோடி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிறது என்னன்னா கோடி எப்படி இருந்தாலுமே அதை செய்ய மாட்டார். அதனால பார்த்தீங்கன்னா ராக் கிட்ட ஸ்லாப் வாங்கிட்டு மேபி இந்த ட்ரிபிள் ட்ரீட் ஆகும், ராக் வர்சஸ் கோடி வர்சஸ் ஜான்சனுக்கான மேட்ச் தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டோம். அந்த டைம் வரைக்குமே ஜான்சனை அதாவது சும்மா சாம்ப் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஜான்சனா பார்த்தீங்கன்னா கோடி ஹக் பண்ணும்போது ராக் அவரோட சிம்பிள் போட்டாரு தலையை சீவிடுறான்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அண்ட் ஜான்சனா உடம்புல ஒரு மாற்றம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் கொடூரத்தனமாக அடிச்சு அங்கே ரத்தம் இருக்கு. இந்த அளவுக்கு ஜான்சனா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சட்டையை கிழிச்சு கோடி அடி ஓட விட்டாரு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஜான்சனா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஓல்டு ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ரூத்லெஸ் அக்ரெஷன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை ராக் பார்த்தீங்கன்னா பொழந்துட்டாரு கோடியை. அண்ட் கோடியோட சோலை எடுக்கணுன்ற முடிவில் அடிச்சே பார்த்தீங்கன்னா ஓட விட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் ராக் என்ன குக் பண்ண போறான்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீனாவை 70 டைம் சாம்பியன் ஆகுவேன் ராக் வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீனா ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் சீனா இந்த அளவுக்கு கொடூரமான காரணமே தன்னோட ஃபேன்ஸோட அந்த ஒரு 70 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு முடியுது ராக் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ ஃபேன் சைட்லேருந்து அடுத்த ஒரு ரூமர்ஸ் என்ன பரவிக்கிட்டு இருக்குன்னா அதாவது ரோமன் வருவார். நம்ம எல்லாருமே அந்த டைமில் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதாவது ராக் கோடி அண்ட் சீனா கோடியை அட்டாக் பண்ணும்போது அண்ட் கோடிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அது ரோமன். அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரோமன் வருவார் அண்ட் ராக் அட்டாக் பண்ணார். ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அது எதிர்பார்ப்பாகவே முடிஞ்சு போச்சு. அண்ட் லாஸ்ட் சரி அந்த எலிமினேஷன் சாம்பருக்குள்ளேயுமே நம்ம இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக சிஎம் பங்கன் செத்ரான்ஸ் ஜான்சனா இருக்கும்போது கூட சிஎம் பங்கன் செத்ரான்ஸ் அடிக்கிறதுக்காக ரோமன் வருவார் அப்படின்றத அதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் வரல. இது ஆனால் ரோமன் இல்லாமல் ஒரு மூமெண்ட்டை இந்த அளவுக்கு இந்த ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே ஜான்சனா ஒரு ரோமனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜான்சனா இதுக்கு செட் ஆகிறாரு. அண்ட் இப்போ எதுக்காக தான் ஜான்சனா ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாரு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் கோடி வாஸ் ஜான்சனாக்கான மேட்ச் நடக்க போது ஆல்மோஸ்ட் இது நார்மல் ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது ஒரு ஃபேஸ் கேரக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கோடி தான் வின் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தோணும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனா மாதிரி கேரக்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இப்போ அன்பிரடிக்டபிள்ன்ற வார்த்தையை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஜான்சனா இப்போதைக்கு ராக் கூட இருக்காரு. ராக் இந்த சாம்பியனை உனக்கு ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஜான்சனா ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான்சனா கோடி பொழந்து எடுத்துட்டாரு. அண்ட் இப்போதைக்கு உங்கள் எல்லா மனசுக்குள்ள என்ன ஆகிடும், அண்ட் ஜான்சனா நியூ சாம்பியன் ஆயிடுறாரு. ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம் தான். அண்ட் ஜான்சனா சாம்பியன் ஆவார். அண்ட் அப்படி ஆகலை, அப்படி அவர் ராக் கண்டிப்பாக வருவார். மேபி அந்த ராக்கு தடுக்கிறதுக்கு ரோமன் வரலாம். அண்ட் ரோமன் நைட் 1 ஒரு மேட்ச் நடக்கலாம். மேபி போன டைம் பார்த்தீங்கன்னா ராக் ரோமன் பண்ண இடத்துல இங்கே ராக் ஜான்சனா பண்ணலாம். அண்ட் பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறாங்க இந்த ரெசல்மேனியா 41 கண்டிப்பாக நடக்க தான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ரெசல்மேனியா இன்னொரு சூப்பர் ஸ்டார் பியங்கா பிளேர் வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஜெயட் கார்கில் நயோமி தான் இதுக்கெல்லாம் காரணம், அந்த இன்ஜூரானுக்கு மெயின் ரீசன் நயோமி தான் அப்படின்னு தெரிய வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பியங்கா மேபி அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டீக் இருக்குது. அவங்க எப்படி இருந்தாலுமே ரெசல்மேனியாக்குள்ள டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி பெற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைட்டில் எடுத்துருவாங்க. இது வரைக்கும் 2 டைம் டைட்டில் எடுத்துட்டாங்க. இது 3வது டைம். அண்ட் இப்போ பியங்கா வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான கண்டிப்பாக ரியா ரிப்ளி தான் யூஎஸ்கே வர வாய்ப்பே கிடையாது. அண்ட் இவங்களுக்கான மேட்ச்சில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பியங்கா வின் பண்ணிடுவாங்க. அகைன் இவங்களோட டைட்டில் ரைனிங் பார்க்கலாம். அண்ட் குந்தர் ஜே ஊசோ என்னை பொறுத்தளவுக்கு ஜே ஊசோ வின் பண்ணிடுவார். ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம். அண்ட் இப்போதைக்கு வேறு என்ன மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் டிஃபனி சார்ல் ஃபிளேர் வருவாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் சார்ல் ஃபிளேர் விளையா கனடாவில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள கொண்டு வரல. நான் இப்போதைக்கு டிஃபனி கொஞ்சம் பவராக கட்டியிருக்காங்க. நாயா ஜாக்ஸ் பின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை அண்ட் ட்ரூ பார்த்தீங்கன்னா இப்போ டேமின் கூட ஒரு ஸ்டோரின் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டைம் ரால் ரம்பல் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி டேமின் பார்த்தீங்கன்னா ட்ரூ பின் பண்ணியிருப்பாரு. அண்ட் இது எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட். அது மட்டும் இல்லை சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா லோகன் பால் முடிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அந்த கதை வேறு இன்னும் முடியலை. மேபி இந்த கதையோட இருக்கணும். ஏன்னா எந்த ரோமன் கண்டிப்பாக வர போகிறார் ஸ்மாக் டவுனில். அங்கே செத்ரான்ஸ் இருக்க போகிறார், சிஎம் பங்க் இருக்க போகிறாரு, அண்ட் கோடி இருக்க போகிறாரு. அண்ட் என்ன மூமெண்ட் அவங்க கிரியேட் ஆக போகுதுன்னு கண்டிப்பாக தெரியல. மேபி கோடி கூட இன்வால்வ்மெண்ட் பண்ணி இந்த ஸ்டோரி லைனை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இல்லைனா அண்ட் ரோமன் சிஎம் பங்க் அண்ட் செத்ரான்ஸ் இதை விட இப்போதைக்கு ரோமன் கோடி கூட இருக்குதான்
எனக்கு வந்து அப்படி அந்த அதான் பெட்டராக தோணுது. அண்ட் அடுத்தடுத்து ரோமன் யார் கூட இருக்க பாருங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.